யூபிஎஸ்சி 2027 எக்ஸாமுக்கு தமிழ்நாட்டில இருந்து ப்ரிப்பேர் ஆகி கொண்டிருக்கிற எல்லா மாணவர்களுக்காகவும் டாஃப் ஐஏஎஸ் அகாடமியின் சார்பாக எனது பணிவான வணக்கங்கள். ஸோ யூபிஎஸ்சி 2027க்கு ஃபவுண்டேஷன் கோர்சஸ் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஸோ அதை பத்தின அப்டேட்ஸோட தான் இந்த வீடியோல நான் உங்க எல்லாரையும் பார்க்க வந்திருக்கேன். ஸோ நமக்கு ஒரு சின்ன ரீகாப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம யூபிஎஸ்சி 2026 எக்ஸாமுக்காகவும் 2027 எக்ஸாமுக்காகவுமே நம்ம லாஸ்ட் இயர், அதாவது 2025ல இருந்தே தமிழ்நாட்டுல 10 இடத்துல ஆஃப்லைன்லையும் ஒரு இடத்துல ஆன்லைன், ஒரு காமன் ஆன்லைன் பேட்சுமே நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். எப்போ 2025 ஆகஸ்ட்ல இருந்தே நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம ஜான்வரி 2026ல ஒரு ப்ரிலிம்ஸ் ரிவிஷன் ப்ரோக்ராம் இன்ட்ரடியூஸ் பண்ணோம், திங்க் அப் அப்படின்ட்டு. அண்ட் அகெயின் பிப்ரவரியில இருந்து பாத்தீங்கன்னா நம்ம டெய்லி என்ன பண்ண ஆரம்பிச்சோம்னா யூடியூப் சேனல்ல ரெகுலரா கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட்ஸ் கொடுத்தோம். அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மார்ச் மந்த்ல இருந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சங்கம் டெஸ்ட் சீரீஸ் அப்படின்ட்டு தமிழ்நாட்டுல இருந்து யூபிஎஸ்சி 2026 ப்ரிலிம்ஸ் எழுத யாரு வேணாலும் ஒரு பைசா கூட செலவில்லாம நீங்க ரெஜிஸ்டர் மட்டும் பண்ணிட்டு ஆஃப்லைன்லயே எங்களுடைய 87 கிளைகள்லயும் ஒரு டெஸ்ட் சீரீஸ் எழுதிக்கலாம், நீங்க ப்ரிலிம்ஸ் ரெடி ஆயிக்கலாம் அப்படின்ட்டு சங்கம் டெஸ்ட் சீரீஸ் அப்படின்னு நம்ம ஒரு டெஸ்ட் சீரீஸ் கொடுத்துருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம 2026 2027 இந்த பேட்சுக்கான அட்மிஷனுக்காக மே 31 அன்னைக்கு நம்ம ஒரு ஸ்காலர்ஷிப் பிக்ஸ் பண்ணி அதுக்கான ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் கிளாஸஸும் நம்ம யூடியூப்ல ஓப்பன் டு ஆலா கொடுத்துட்டு இருக்கோம். இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். இதுல இருந்து நான் உங்களுக்கு ஒரு பெரிய குட் நியூஸ் நான் என்ன சொல்ல வரப்போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சண்டே, அதாவது இந்த சண்டே மே 24ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு நடந்த எக்ஸாம்ல, யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ல ஜிஎஸ் பேப்பர்ல நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அந்த யூபிஎஸ்சி திங்க் அப் கோர்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், சங்கம் டெஸ்ட் சீரீஸ், யூபிஎஸ்சி ஸ்காலர்ஷிப் டெஸ்ட், லைவ் கிளாஸஸ், இந்த 4 ஏரியாஸ்ல இருந்து மட்டும் 40+ டைரக்ட் ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷத்தினுடையும் ஹம்பிளாவும் நான் இதை சொல்றதுக்கு உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன். சீக்கிரமாவே நான் லைவ்ல அந்த கொஸ்டின்ஸையும் யூபிஎஸ்சி கொஸ்டின்ஸையும் அந்த கண்டென்ட்டையும் யூபிஎஸ்சி கொஸ்டின்ஸையும் நான் கம்பேர் பண்ணி உங்களுக்கு நான் காமிக்க போறேன். சரிங்களா? ஸோ இது ரொம்ப ஒரு உற்சாகமான ஒரு செய்தி. ஸோ இது டாஃப்ல யூபிஎஸ்சி எவ்வளவு சீரியஸா பண்றோம், அதே மாதிரி எவ்வளவு குவாலிட்டியா பண்றோம், எவ்வளவு கரெக்டா பண்றோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிக 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 பெரிய எவிடன்ஸா இருக்கு. நான் நம்பர்ஸ் மட்டும் சொல்லிட்டு போகாம நிச்சயமா ஒரு 1 or 2 டேஸ்ல இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். நான் டைரக்டா லைவ்லயே உங்களுக்கு எல்லாமே காமிச்சு நம்ம சக்சஸை கிளைம் பண்ண போறோம். ஸோ இதுல மிகப்பெரிய வெற்றி யாருக்கு சேரும் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் பார்த்தோம் அப்படின்னா, நம்முடைய அகாடமி நிறுவனர் திரு ஆகாஷ் சார் அவர்களுக்கு தான் எல்லாமே சேரும். ஸோ ஒரு தொலைநோக்கு பார்வையோட ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து ஸோ எல்லாமே சார் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அந்த 2026 ரிஃப்ளெக்ஷனோட நிறுத்த போறது இல்லை இல்லைங்களா, 2027 பத்தி அப்டேட்ஸோட உற்சாகமா நம்ம வந்திருக்கோம். ஸோ நம்ம கரெக்டான பாதையில் தான் டிராவல் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற ஒரு மன நிறைவோடையும் சந்தோஷத்தினோடையும் உங்க முன்னால இந்த 2027 பேட்சஸ் கொடுத்த அப்டேட் நான் இப்ப கொடுக்க வந்திருக்கேன். ஸோ இந்த அப்டேட்ஸ் 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்லைன். ஸோ ஆன்லைன்ல இந்த வாட்டி நம்ம 2 பேட்ச் இன்ட்ரடியூஸ் பண்றோம். ஒன்னு ரெகுலர் பேட்ச். ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வீக் டே பேட்ச். ஸோ ஆன்லைன் வீக் டே பேட்ச். ஸோ இது மண்டே டு ஃப்ரைடே எவ்ரி வீக் நடந்துட்டு இருக்கும் எக்ஸப்ட் ஆன் சர்டன் ஹாலிடேஸ். மண்டே டு ஃப்ரைடே இந்த வீக் பேட்ச் போயிட்டு இருக்குது. இது ஆன்லைன்ல 100% ஆன்லைன். ஃபைன், 100% ஆன்லைன்ல நம்ம கொடுக்குறோம். தமிழ்நாட்டுல நீங்க எங்க இருந்து வேணாலும் இந்த கோர்ஸ்ல என்ரோல் பண்ணுங்க, நீங்க தாராளமா ஜாயின் பண்ணி இதுல படிக்கலாம். ஸோ இந்த கோர்ஸ்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, again completely online, prelims cum mains preparation. ஸோ ப்ரிலிம்ஸ் மட்டும் இல்லாம மெயின்ஸுக்கு தேவையான சப்ஜெக்ட்ஸுமே நம்ம சைமல்டேனியஸா என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம சொல்லி தர்றதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன சார் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் வித்தியாசம்? இப்போ ப்ரிலிம்ஸுக்கும் மெயின்ஸுக்கும் காமனா ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் இருக்கு, ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி, எக்கனாமி, என்விரான்மெண்ட், சயின்ஸ் அப்படின்னு. ஆனா மெயின்ஸ் ரிலேட்டடா மட்டும் ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. எத்திக்ஸ்னு ஒரு பேப்பரே இருக்கு, 250 மார்க்கு யூபிஎஸ்சி மெயின்ஸ்ல எத்திக்ஸ்னு ஒரு பேப்பர் இருக்கு. அதே மாதிரி இன்டர்னல் செக்யூரிட்டி, இந்தியன் சொசைட்டி, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், கவர்னன்ஸ், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், ஸோ இந்த மாதிரி நிறைய ஏரியாஸ் மெயின் ஸ்பெசிஃபிக்காவும் இருக்கு. ஸோ இது ரெண்டையுமே நம்ம என்ன பண்றோம்னா இந்த ஆன்லைன் வீக் டேஸ் பேட்ச், அதாவது ரெகுலர் பேட்ச்ல நம்ம சொல்லி தரோம். எகெயின் இது கூட நம்ம ஒரு ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரீஸுமே இன்டகிரேட் பண்ணி கொடுக்குறோம். ஃபைன். ஸோ நம்ம சிலபஸ் நடத்தவே கேண்டிடேட்ஸ் அவங்க நாலேஜை ப்ரிலிம்ஸ் லெவலுக்கு டெஸ்ட் பண்ணணும் இல்லைங்களா. ஸோ அது அடிக்குவேட்டான டெப்த்ல ப்ரிப்பேர் பண்றாங்களா, அந்த வைட்னஸ் இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு அந்த ப்ரிலிம்ஸோட மைண்ட் செட்லயே இருக்கணும், அந்த மனநிலையிலே இருந்து அந்த எக்ஸாம் மென்டாலிட்டிலே இருக்கணும் அப்படிங்கறதுக்காக ஒரு டைட்டான ஒரு பெர்ஃபெக்டான யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் என்வரான்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக நம்ம ஒரு டெஸ்ட் சீரீஸும் இதுல இன்வால்வ் பண்றோம். சிசாட்டுமே நம்ம இந்த கோர்ஸ்ல இன்க்ளூட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ அதுக்கு தனியா நம்ம எந்த சார்ஜஸும் பண்றது இல்லை. சிசாட் இஸ் ஆல்சோ இன்க்ளூடட் ஹியர். அண்ட் ரெகுலர் வீக் டே கிளாஸஸ். ஸோ வீக் டேஸ், எவ்ரி வீக் டேஸ் மண்டே டு ஃப்ரைடே
டெய்லி ஒன் செஷன் 3 hour செஷன் வந்து நம்ம இந்த கோர்ஸ்ல வந்து பிளான் பண்ணியிருக்கோம். Based on need and necessities, the timing and number of sessions will be varying if at all needed. ஓகேங்களா? எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்டி கைடன்ஸ் அண்ட் பர்சனல் மென்டார்ஷிப். ஸோ இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பர்சனல் மென்டார்ஷிப் தான். ஸோ நம்ம 150 பேர் 250 பேர் அப்படின்னு நிச்சயமா நம்ம எடுக்க போறது இல்லை. நம்மளால எப்படி ஃபேக்கல்டிஸ்க்கும் சரி மென்டார்ஸும் சரி எந்த அளவுக்கு எஃபிஷியன்டா 100% அந்த கைடன்ஸ் அண்ட் மென்டார்ஷிப் இண்டிவிஜுவலா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் கொடுக்க முடியுமோ அதுக்கு நிச்சயமா கண்டிப்பா நீங்களுமே எங்க கூட இன்டராக்ட் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும்போது எவ்வளவு பேருக்கு பண்ண முடியுமோ அவ்வளவுதான் எடுக்கிறோம். ஸோ நிச்சயமா அந்த மென்டார்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தேவை. ஏன்னா ஒரு பாசிவ் லேர்னிங்ல உட்காந்துட்டு நம்ம டவுட்ஸ் வந்து எதுவுமே கேட்காம இல்ல எப்படி நம்மள செல்ஃப் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது அப்படின்னு தெரியாம இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த கிளியர் பண்ற டைமும் சரி அந்த டியூரேஷனும் ரொம்ப தள்ளி போயிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இந்த ப்ரோக்ராமுடைய வெரி ஸ்பெசிபிக் திங் இந்த வருஷம் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்றதுல ஒரு மென்டார்ஷிப்புமே இதுல வந்து சேர்த்தி கொடுக்குறோம். ஸோ வீக்லி அதே மாதிரி டார்கெட்டான மென்டார் மீட்டிங்ஸ் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ரோல் நம்பர் அசைன் பண்ணி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குமே மென்டார் வந்து நம்ம அசைன் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ இந்த கோர்ஸ் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் நம்ம வந்து ப்ரிப்பரேஷன் நம்ம சிலபஸ் வந்து சைமல்டேனியஸா நடத்திடுவோம். எகைன் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனுக்கான கைடன்ஸ் நிச்சயமா நம்ம வந்து ஹெல்ப் தான் பண்ண போறோம். ஃபைன். ஸோ இந்த கோர்ஸ் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா 21st of June. ஃபைன். டேட் நல்லா மார்க் பண்ணிக்கோங்க. 21st of June. 21st June 2026 on Sunday the course is going to begin. நம்ம ஃபவுண்டர் ஆகாஷ் சார் வந்து 21st June 2026 அன்னைக்கு இந்த பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் யூபிஎஸ்சி செகண்ட் பேட்ச், அதாவது 2026 வந்தது நம்ம ஃபர்ஸ்ட் பேட்ச், 2027 நம்மளுடைய செகண்ட் பேட்ச். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட லைவ்ல இன்டராக்ட் பண்ணுவாங்க. ஸோ டேட்டை பார்த்துக்காங்க 21st June. ஸோ இதனுடைய ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 45,000 நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். பட் ஸ்டில் வேல்யூ பியாண்ட் த பிரைஸ் அப்படின்னு தான் நம்ம மென்ஷன் பண்ணி கொடுக்குறோம். ஆனாலும் நம்ம 21st அப்படிங்கும் போது June 15th நீங்க பேமெண்ட் பண்ணுவீங்கன்னா நம்ம ஒரு ஏர்லி போர்ட் ஆஃபர் கொடுத்துருக்கோம். தட் வில் பி 33% டிஸ்கவுண்ட் போக யூ ஹேவ் டு பே அரௌண்ட் 30,000. ஸோ 15th June நீங்க பேமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 30,000 rupees நீங்க பேமெண்ட் பண்ணீங்கன்னா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்து நிச்சயமா நம்ம ஏழை மாணவர்களும் சரி இல்ல ஒரு அதே மாதிரி ரூரல் பேக்ரவுண்ட்ல இருந்து படிக்கிறவங்களும் சரி இல்ல திருமணமான தாய்மார்கள் சரி இல்ல வேலையில இருக்கவங்களும் சரி பயன்படணும் அப்படிங்கறதுக்காக தான் நம்ம வந்து இந்த ரேஞ்சில் கொடுக்குறோம். அதே மாதிரி இவ்வளோ அம்யூனிட்டிஸோடையும் இவ்வளோ ஃபீச்சர்ஸ்னோடையும் கொடுக்குறோம். ஸோ கண்டிப்பா அதை நீங்க நோட் பண்ணிக்கணும். வீக் டேஸ் பேட்ச், ரெகுலர் பேட்ச் again it is going to commence on 21st June 2026. பேமெண்ட் லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா ஏர்லி போர்ட் ஆஃபரோட உங்களுக்கு வந்து 15th June 2026 அதுக்குள்ள நீங்க பேமெண்ட் பண்ணுங்க. ஸோ இது ரிலேட்டடா ஃபர்தர் டீடைல்ஸ் அட்மிஷன் ப்ராசஸ் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க இந்த நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். 8428004418 8428004418. ஃபைன். ஸோ இது வந்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ். ஸோ ஆன்லைன் பேட்ச், எக்ஸ்க்ளூசிவ்லி ஆன்லைன். இது வந்து ஃபுல் டைம் ப்ரிப்பரேஷன்ல இருக்கவங்களுக்கான வீக் டேஸ் பேட்ச். ரைட். நாங்க வந்து ஃபுல் டைம் ப்ரிப்பரேஷன்ல இருக்கோம், எங்களால வெளியே வந்து ஸ்டே பண்ணி படிக்க முடியாது, எங்களால டெய்லி ஆஃப்லைன்ல வந்து படிக்க முடியாது அப்படின்னு நீங்க சொல்லும் போது ஆன்லைன்ல வீட்டுல இருந்தே நீங்க இந்த பேட்ச்ல படிச்சுக்கலாம். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா இதே ஃபீச்சர்ஸ்னுடைய சேம் ஃபீச்சர்ஸ் பட் எக்ஸ்க்ளூசிவ் வீக்கெண்ட் பேட்ச். ஆன்லைன்ல தான் சேம் ஆன்லைன் பட் இட் இஸ் an எக்ஸ்க்ளூசிவ் வீக்கெண்ட் பேட்ச். ஸோ இந்த வீக்கெண்ட் பேட்ச்னுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கவங்க. ஸோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா யூபிஎஸ்சி எய்ம் பண்ணியிருப்பாங்க, ஆனா அவங்க வந்து மிகப்பெரிய போராளிகளா இருப்பாங்க. ஸோ வீட்டினுடைய சூழ்நிலை பொருளாதார சூழ்நிலையெல்லாம் பார்த்து ஒரு குரூப் 1லயோ குரூப் 2லயோ குரூப் 4 சர்வீஸ்லயோ இருப்பாங்க, இல்ல எஸ்எஸ்சி அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்ல இருப்பாங்க. ஸோ அவங்களோட எய்ம் வந்து ஆனா என்னைக்குமே என்னதாங்க யூபிஎஸ்சி தான். அதே மாதிரி பிரைவேட்ல கூட நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ அவங்க எல்லாருக்குமே இல்ல பிஜி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி யாரா இருந்தாலும் இந்த வீக்கெண்ட் பேட்ச் வந்து ரொம்ப 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 உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஐடியல் ஃபார் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ். இதுலயும் சேம் ஃபீச்சர்ஸ், கம்ப்ளீட்லி ஆன்லைன், PCM preparation, prelims test series integrated, CSAT program integrated. It's a weekend batch and expert faculty guidance and personal mentorship. நம்ம இதுலயுமே அசைன் பண்ண ரெடியா இருக்கும். ஸோ இந்த பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 1 week later. ஸோ ரெகுலர் பேட்ச் வந்து 21st June ஸ்டார்ட் ஆகுது. இந்த பேட்ச் எப்போன்னு பாத்தீங்கன்னா 28th June 1 week கழிச்சு ஸ்டார்ட் பண்றோம். ஸோ எகைன் ஆகாஷ் அவருடைய இன்ட்ரோடக்ஷன் செஷனோட இந்த கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். சேம் பேமெண்ட் 30,000 இஃப் யூ பே பிஃபோர் June 21st. இதுக்கு வந்து ஒரு 1 week உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் வந்து இருக்கும். ஸோ ஃபைன். ஸோ 2 ஃபுல் PCM பேட்சஸ் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஒன்னு வீக் டேஸ்ல, இன்னொன்னு வீக்கெண்ட்ல. ஸோ இதை வந்து கண்டிப்பா நீங்க பாக்குறவங்க எல்லாருமே பயன்படுத்துங்க. அதையும் தாண்டி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யூபிஎஸ்சி படிக்கணும்னு விரும்புறவங்களுக்கு நீங்க தாராளமா இதை வந்து சஜஸ்ட் பண்ணலாம். ஃபைன். ஸோ ஆன்லைன்ல ஒரு வீக்கெண்ட் பேட்ச் அண்ட் ஒரு ரெகுலர் பேட்ச் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம். ஸோ ரெகுலர் பேட்ச் June 21st ஸ்டார்ட் ஆகுது, வீக்கெண்ட் பேட்ச் June 28th ஸ்டார்ட் ஆகி
நம்ம கண்டினியூ பண்றோம் அப்படின்னு நம்ம தெளிவா சொல்லிட்டோம். ஸோ அடுத்தது ஆஃப்லைன் பேட்ச். ஸோ ஆஃப்லைன் பேட்ச் வந்து நம்ம ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் வச்சிருக்கோம் ஆஃப்லைன் பேட்சஸ்க்காக எக்ஸ்க்ளூசிவா. அந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் வந்து May 31 தமிழ்நாடு முழுக்க 87 பிரான்ச்சஸ்ல நடக்குது. இது வரைக்கும் 1500க்கும் மேற்பட்டவங்க நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க. இன்னும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்க, உங்க ஃபேமிலிக்கு சொல்லுங்க, இந்த வீடியோ ஆகிரமா பகிருங்க. ஒரு ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும் இல்லைங்களா? ஸோ தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே நீங்க ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் எழுதுறதுக்கு ஊக்கப்படுத்துங்க. நிறைய பேர் என்கிட்ட பேசும்போது நல்லா ஸ்காலர்ஷிப் வந்து எடுக்க முடியுமான்னு தெரியல. ஸோ நமக்கு அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாம இருந்ததுன்னா நம்ம எல்லாம் எப்படி யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுவோம்? சரியா? ஸோ அதனால நம்ம தைரியமா இந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் வந்து நிறைய பேர் அட்டன் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ அந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஃபவுண்டேஷன் கோர்சஸ் வந்து எங்கெங்கெல்லாம் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தென்காசி, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், ஈரோடு, திருச்சி, கடலூர், விழுப்புரம், திருநெல்வேலி 9 பிளேசஸ்ல நம்ம வந்து ஆஃப்லைன்ல ரைட் ஆஃப்லைன்லயே யூபிஎஸ்சி ஃபவுண்டேஷன் கிளாஸஸ் ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் பேட்சா 2027க்கு நம்ம பண்றோம். ஸோ இதுல நம்ம தென்காசி பத்தி நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்திருப்போம். ஸோ அதுவுமே நான் டீட்டெயிலா சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் 40 பிளேசஸ்ல வரவங்களுக்கோ நீங்க தென்காசியில வந்து தாராளமா ஸ்டே பண்ணி ஃபுட் அண்ட் அக்கமடேஷனோட ஃப்ரீ கோச்சிங் நீங்க எடுத்துக்கலாம். ஸோ கோச்சிங்க்கு நீங்க எந்த அமௌண்ட்டும் நீங்க பே பண்ண வேண்டியது இல்லை. ஸோ அதுவுமே 1 இயர் பிசிஎம் பேட்சா தான் போகுது. தட் வில் பி டோட்டலி கோச்சிங் ஃப்ரீ. ஸோ உங்க ஃபுட் அண்ட் அக்கமடேஷனுக்கு நீங்க பே பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். கோச்சிங் வந்து நம்ம டிமாண்ட் பண்றது இல்லை. ஸோ இது தென்காசியில. அண்ட் அதர் பிளேசஸ்லயுமே வந்து நமக்கு 8 பிளேசஸ் திருநெல்வேலி, திருச்சி, கடலூர், விழுப்புரம், கோவை, மதுரை, சேலம், ஈரோடு. ஸோ இந்த பிளேசஸ்லயும் நம்ம வந்து ஆஃப்லைன் பேட்சை ஸ்டார்ட் பண்றோம். இதுல கோயம்புத்தூர் பிரான்ச்ல ஸ்டார்ட் ஆக போற அந்த ஆஃப்லைன் கோர்ஸ் பத்தி நான் பேசுறேன் உங்ககிட்ட. ஸோ எகெயின் இதுல பாத்தீங்கன்னா ஒரு மெயினான அப்டேட் என்ன அப்படின்னா நமக்கு கோயம்புத்தூர் பிரான்ச்ல பக்கத்துலயே ஜஸ்ட் பை த நெய்பரிங் ஒரு 20 மீட்டர்ஸ் கூட இல்ல நமக்கு லேடிஸ்க்கு வந்து நம்ம ஒரு பிரைவேட் ஹாஸ்டல் ட்ரையப் எடுத்திருக்கோம். அதே மாதிரி ஜென்ஸுக்கும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்க தமிழ்நாட்டுல எங்க இருந்து வந்தீங்கன்னாலும் கோயம்புத்தூர்ல நீங்க தாராளமா வந்து ஸ்டே பண்ணி யூபிஎஸ்சி படிக்கலாம். ஸோ இங்க ஒரு எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்டி டீம் இருக்கு. நீங்க நிறைய வீடியோஸ்ல பார்த்திருப்பீங்க. ஸோ அப்பியர் ஆகிற மோஸ்ட் ஆஃப் த ஃபேக்கல்டிஸ் ஆர் ஃப்ரம் கோயம்புத்தூர் ஒன்லி. நிருப்பா மேடமா இருக்கலாம், இல்ல பொன்மணி சுந்தர் சாரா இருக்கலாம், இல்ல மைசெல்ஃபா இருக்கலாம், இல்ல வைஷ்ணவி மேடமா இருக்கலாம். ஸோ இன்னுமே நம்ம டீம் வந்து என்லார்ஜ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இங்க இருந்து தான் ஆன்லைன் கிளாஸஸும் நம்ம கொண்டு போறோம். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க டைரக்டா கோயம்புத்தூர் வந்து நம்ம ரெசிடென்ஷியல் ஃபேக்கல்டியில தங்கி நீங்க வந்து இந்த கோர்ஸை நீங்க தாராளமா எடுக்கலாம். ஸோ இங்கேயுமே வந்து உங்களுக்கு பிசிஎம் பேட்ச், டெஸ்ட் பேட்ச், சிசாட், மென்டர்ஷிப் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்றோம். ஸோ இந்த பேட்ச் கோயம்புத்தூர்ல நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூன் 2nd வீக்ல நம்ம வந்து ஸ்டார்ட் பண்றோம் இந்த பேட்ச். ஸோ இதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் எழுதுங்க. அந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்ல நீங்க எடுக்கிற மார்க்குக்கு கோரிலேட் ஆகி உங்க பேமெண்ட் வந்து டிசைட் ஆகும். ஸோ கண்டிப்பா இந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் மிஸ் பண்ணாம எழுதுங்க. அண்ட் ஃபர்தர் இந்த கோயம்புத்தூர் ஆஃப்லைன் பேட்ச் ஜூன் 2nd வீக் மனசுல வச்சுக்கோங்க. எக்ஸ்பர்ட்ஸ் கூட ப்ராப்பரான மென்டர்ஷிப், கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட்னுடைய உங்களுடைய ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்க. நிச்சயமா உங்களுடைய சிவில் சர்வீஸ் கனவு ஒரு நாள் மெய்ப்படும். ஸோ ஆன்லைன் வீக்கெண்ட் பேட்ச், ஆன்லைன் ரெகுலர் பேட்ச் அண்ட் கோயம்புத்தூர் ஆஃப்லைன் பேட்ச் இந்த 3 பேட்சஸ் நம்ம பார்த்திருக்கோம். இன் அடிஷன் தென்காசி ஆஃப்லைன் ரெசிடென்ஷியல் ஃப்ரீ பேட்ச் 4மே நம்ம பார்த்திருக்கோம். ஸோ இன்னும் மற்ற பிளேசஸ்ல எப்போ ஸ்டார்ட் பண்றோம் அப்படிங்கிற அப்டேட்டோட விரைவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஐ எம் சைனிங் ஆஃப். தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.